வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கோவையில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தொண்டர்களோடு தொண்டர்களாக நின்று முழக்கங்களை எழுப்பி வருகிறார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சுருக்கமுறை திருத்தமானது நடைபெற்று வருகிறது. இந்த தீவிர சுருக்கமுறை திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் அக்கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவை வடக்கு, தெற்கு, கிழக்கு, புறநகர் கிழக்கு என 5 மாவட்டங்கள் இந்த கட்சியின் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 கட்சி மாவட்டங்களைச் சேர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இந்த கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் அருண்ராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்க இருக்கிறார். பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் உட்பட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தாங்கள் வந்த அனைவருமே இந்த எஸ்ஐஆர் திட்டத்திற்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய கை பதாகைகளை ஏந்தியும் கைகளில் தாவேகா கொடியை ஏந்தியும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர் திட்டம் என்பது தேவையற்ற ஒன்று. எனவே அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சரிதா, விவரங்களுக்கு நன்றி அருண்.